ஜாக் ஸ்னைடர் டிசி விட்டு போனதுக்கப்புறம் அது வரைக்கும் வந்த எல்லா டிசி படங்களையும் கலைச்சி போட்டுட்டு நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சூரி சொல்கிற மாதிரி நாங்கள் முதல்ல இருந்து யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு ஜேம்ஸ் கன்னை வச்சு டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்னு பேரை மாற்றி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டிசி காமிக்ஸ். அந்த வகையில் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி படங்கள், பீஸ் மேக்கர் மாதிரியான சீரீஸை டைரக்ட் பண்ண ஜேம்ஸ் கன்னோட டைரக்ஷனில் பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகியிருக்கிற சூப்பர்மேன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பர்மேன் யார், அவர் எப்படி பூமிக்கு வந்தார், அவரோட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும். அப்படிங்கிறதால ஆரிஜின் ஸ்டோரி சொல்லாமல் நேரடியாகவே கதைக்குள்ளே போயிருக்காரு ஜேம்ஸ் கன். சூப்பர்மேன் எப்பவும் போல் எல்லாரையும் காப்பாற்றுற வேலையை செய்ய அதை பிடிக்காத வில்லன் லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேன் நல்லவன் கிடையாது, உதவுற மாதிரி நடித்து இந்த உலகத்தை அடிமையாக்க வந்த ஏலியன்னு மக்களை நம்ப வச்சு சூப்பர்மேனையே தூக்கி ஜெயிலில் போடுற அளவுக்கு வேலையை பார்த்து விட்டுறான். அது மட்டும் இல்லாமல் சூப்பர்மேனை எதிர்க்கிறதுக்காகவே புது புது ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி நிறைய சூப்பர் ஹியூமன்ஸை உருவாக்கி வச்சுருக்கான். இதுக்கிடையில் அமெரிக்காவோட நட்பு நாடு ஒன்று இன்னொரு நாட்டோட போருக்கு போகுது. அங்கே சூப்பர்மேன் பண்ணுற வேலையும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இப்படி நாலா பக்கமும் நடக்கிற சதி வேலைகள்லேருந்து தப்பிச்சு சூப்பர்மேன் எப்படி மறுபடியும் மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சாரு அப்படின்றத முழு படமாக கொடுத்துருக்காரு ஜேம்ஸ் கன். சூப்பர்மேனா டேவிட் கார்ன்வெஸ்ட் தனக்கு கொடுத்த வேலையை சரியாகவே பண்ணியிருக்காரு. சூப்பர்மேன்னு சொன்னாலே ஹென்ரி கேவல் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வர அளவுக்கு டிசி ஃபேன்ஸ் மனசில் ஹென்ரி கேவல்ஸ் பதிஞ்சிருந்தாலும் அதை விட டேவிட் கார்ன்வெஸ்டோட இந்த சூப்பர்மேன் கேரக்டரை ரொம்ப கிரவுண்டடாக ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக எழுதியிருக்கிறதால ஹென்ரி கேவலோட மேட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இந்த படத்துக்கு இவர் சூப்பர்மேன் அப்படிங்கிறத எந்தவித நெருடலும் இல்லாமல் நம்மளால் ஏற்றுக்க முடியுது. அந்த அளவுக்கு டேவிட் கார்ன்வெஸ்டோட இந்த பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருக்குது. வில்லனா நிக்கோலஸ் ஹால்ட், இவரை நீங்கள் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் படத்தில் பார்த்துருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா வில்லனோட கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோவை மக்களுக்கு பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி வில்லன் லெக்ஸ் லூத்தராக நடிச்சிருக்கிற நிக்கோலஸ் ஹால்ட்டோட பர்ஃபார்மன்ஸும் சிறப்பாகவே இருக்குது. அப்பப்போ சூப்பர்மேனுக்கு வந்து உதவி பண்ணுற ஜஸ்டிஸ் கேங்கில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸான சீனை வச்சு அந்த கேரக்டர்ஸ்க்கு தேவையான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கொடுத்துருக்காரு ஜேம்ஸ் கன். டிசி காமிக்ஸ்னாலே டார்க்காக தான் இருக்கும் அப்படின்ற டோனை மாற்றி இந்த படத்தை நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு சில ஹியூமர் காட்சிகளோடையே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கிரிப்டோனைட்டை மட்டுமே வச்சு ஏமாற்றாமல் லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேனுக்கு எதிராக பண்ணுற ஸ்மார்ட்டான பிளான்ஸ், சமகாலத்து அமெரிக்க அரசியலோட ஒத்துப்போகிற ஒரு சில காட்சிகள்னு சுவாரஸ்யமாகவே படம் நகருது. சூப்பர்மேன் வானத்தில் பறந்தாலே மூஞ்சி மேலே கேமராவை எடுத்துகிட்டு போய் வச்சிடாம 3Dயில் பார்க்கும்போது சூப்பர்மேன் பறக்கிற காட்சிகள், ஸ்டார்டிங்கில் கைஜு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மிருகத்தோட சூப்பர்மேன் போடுற சண்டை காட்சி, மிஸ்டர் டெரிஃபிக் கேரக்டர், மிஸ்டர் அல்ட்ராமேன் கேரக்டர், லெக்ஸ் லூத்தர் கிட்ட சூப்பர்மேன் பேசுகிற வசனங்கள் அப்படின்னு ஒரு முழுமையான படத்தவே கொடுத்துருக்காரு ஜேம்ஸ் கன். படத்தோட குறைன்னு பார்த்தா சூப்பர்மேனோட பேரை கெடுக்கணும், சூப்பர்மேனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிற வில்லன் லெக்ஸ் லூத்தர். ஆனால் ஏன் எதுக்கு இதை பண்ணுறான் அப்படின்னு சரியான காரணம் சொல்லாதது. ஒரு கிரவுண்டடான யதார்த்தமான சூப்பர்மேனை காட்டுறேன்னு சொல்லிட்டு போகிற இடத்துலலாம் சூப்பர்மேன் அடி வாங்குறது, இல்லைனா வேற ஒரு சூப்பர் ஹீரோவோட உதவியால் அவர் தப்பிக்கிறது, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய கொஞ்சம் லென்த்தியான வசனங்கள், இதையெல்லாம் குறையாக சொல்லலாம். மற்றபடி படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் முகத்தில் சிரிப்பையே காட்டாத அடிதடியாகவே சுற்றிட்டு இருக்க ஹென்ரி கேவல் சூப்பர்மேனை பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருந்தா இந்த புது வகையான அன்பான சூப்பர்மேனை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதகலமான பரபரப்பான ஆக்ஷன் காட்சிகளுக்காகவே ஜாலியாக ஒரு வாட்டி பார்க்க தகுந்த படமாகவே வந்திருக்கு இந்த சூப்பர்மேன். இப்போதைக்கு இந்த படம் தியேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.